வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பிரபஞ்சத்திலிருந்து ஒரு கடிதம் உங்களுக்கு. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் மனதை கேளுங்க. உங்களுக்கான செய்தி எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம். என்ன சொல்றாங்க பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு பொதுவான வாசிப்பு. குரூப் 1 தயவு செய்து அதை நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த வெள்ளை கிறிஸ்டல் ரொம்ப பியூரிட்டி, தன்னை சுத்தப்படுத்திக்கிறது, ரொம்ப பியூராக இருக்கிறது, யாருக்கும் கெட்டதை நினைக்கிறது இல்லை, தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், சேலஞ்ச் அப்படிங்கிறது, சவால்களை எடுத்துப்போம், சேரா இருந்தா என்ன, பள்ளமா இருந்தா என்ன, நம்ம அதெல்லாம் தாண்டிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை, பியூரிட்டி. உங்கள் மனசு ரொம்ப சுத்தமான ஒரு மனசு. அதே மாதிரி கொடுக்கறது, யாருக்கும் ஒரு அளவு பார்த்து கொடுக்க மாட்டீங்க. இருக்குதா, சரி இந்தா எடுத்துக்க, எனக்கு இல்லைன்னா என்ன, நான் சமாளிச்சுப்பேன். அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இந்த வெள்ளை கிறிஸ்டல் இங்கே சொல்கிறாங்க. ஸோ குரூப் 1 உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கடிதம். இவங்களை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் குரூப் 1. அதனால கடைசியில் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் டெரோ என்ன சொல்கிறாங்க, பிரபஞ்சம் டெரோ மூலியமாக என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோடு கடைசியாக இந்த கடிதத்தையும் நம்ம பார்க்கலாம். நானும் உங்களோட ஆர்வத்தோடு இருக்கிறேன், பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது. சரி குரூப் 1, பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம். டெரோ மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க? குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு கடிதம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு, அதோடு இந்த வெள்ளை கிறிஸ்டல் இல்லையா, இந்த ஒயிட் கிறிஸ்டல் பியூரிட்டி, இதை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன? பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? இங்க செய்தி வந்திருக்கிறாங்க. முதல் செய்தியை உங்களுக்கு 3 of Wands. இந்த 3 of Wands அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னிக்கணும், 3 of Wands அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய திட்டங்கள் இருக்கு, அதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டே வரீங்க. நான் பிளான் பண்ணுறது சும்மா அப்படியே உட்காந்து 1, 2லாம் நான் பிளான் பண்ணலை. நான் ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணுறேன். ஏன்னா நான் முன்னேறணும் வாழ்க்கையில், நான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். ஸோ பிரபஞ்சமே இங்கே என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அந்த 3 of Wands, நீ போடுற முயற்சிகள் அனைத்தும் நீ போய் சேர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீ சேருவ, அது வெற்றியை கொடுக்கும். நிறைய ஏக்கங்கள் இருக்கு, ஆனால் அந்த ஏக்கங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால மனம் தளர்ந்து போயிடாத. 3 of Wands அப்படிங்கிறது கவனமாக திட்டங்களை போடு. அண்ட் உன்னுடைய ஏக்கங்கள் இருக்கு இல்லையா, லாங்கிங், இது எனக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கணும், நான் இதுக்காக முயற்சிகள் போடுறேன், ரொம்ப நேர்மறையாக இருக்கேன், இது வெற்றி கிடைக்குமா, இது வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா பிரபஞ்சம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கிடைக்கும், அமையும். ஏன்னா யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட், நீங்கள் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறீங்க, இது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தான் பிரபஞ்சம் முதல் செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. 4 of Wands, அடேங்கப்பா, உண்மையில சொல்றேன் குரூப் 1, இப்பதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், நான் போடுற முயற்சிகள் வெற்றி கிடைக்குமா, நான் போடுற இந்த திட்டங்கள் எல்லாமே நான் நிறைவேற்றி வச்சிருவேனா. பிரபஞ்சம் இங்க என்ன சொன்னாங்க, முதல்ல நீ போடுற முயற்சிகள் எல்லாமே முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, இது வெற்றியை கொடுக்குது, வளர்ச்சியை கொடுக்குது. நிறைய ஏக்கங்கள் இருக்கு போல இருக்கு, நான் ஏங்குறேன், நான் வெரி லாங்கிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். 4 of Wands, டபுள் கன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்குது. இந்த 4 of Wands பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. இருவரும் சேர்றது, திருமணம், அதோடு ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த செய்திங்க, எல்லாருக்கும் இல்லை. ஒரு சில பேர் ஏதோ விசா ஏதோ ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறீங்க போல இருக்கு, நான் அந்த ஊருக்கு போகணுங்க, அந்த ஊருக்கு நான் போயிடுவேனா, ஒன்று, அந்த ஊருக்கு போனோன்னே எனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்குமா, நான் அங்கே போகிறதே வேலை விஷயமா தான், மூன்றாவது, இது எல்லாம் எனக்கு நல்லபடியாக நடந்துருமாங்க, கைகூடி வந்துருமான்னு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கைகூடி வரும், அங்கே நீங்கள் முன்னேறுவீங்க, அது வெற்றியை தரும். ஒரு சில பேர் உங்களுடைய நபர், உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் அங்கே தான் சந்திக்க போகிறீங்க, கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்ட குரூப்புக்கு தான். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த நபர், நீங்களே அந்த ஊரில் தான் சந்திக்க போகிறீங்க, நீங்கள் போக போகிறீங்க இல்லையா அந்த வெளியூருக்கு, அங்கே தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க.
ஒன்று, ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குன்னு பிரபஞ்சம் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஏக்கமாக இருக்கிறீங்க. ஐம் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் இட் அண்ட் ஐம் பிளானிங். நான் திட்டங்களை போடுறேன், அதை நான் யோசிக்கிறேன், ஏக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏக்கங்கள் ஏதோ ஒன்று, அது ஏதோ அவங்க எனக்கு தொடர்பு கொள்வாங்களா, திடீர்னு அவங்க என்னை விசிட் பண்ணுவாங்களா? அப்ப யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு விசிட் பண்றது, சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்னு சொல்றதா, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் விசிட் இருக்கு. சர்ப்ரைஸா அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் the 3 of wands and 4 of ரெண்டுமே wands அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய ஆசைகள் நிறைவேறுது, நான் நினைச்ச காரியம், என்னுடைய பேஷன் இது எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பிரபஞ்சமே வெற்றிகரமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக குரூப் 1, பிரபஞ்சம் கொடுக்கும் அறிவுரை என்ன? பிரபஞ்சம் கொடுக்கும் அறிவுரை என்ன? The 10 of cups. அடேங்கப்பா, நல்லா பாருங்களேன். 3 of wandsக்கு பிறகு 4 of wands ஒரு படி மேல போகுது இல்லையா? 3க்கு பிறகு 4, எப்படி சொல்றது, முன்னேறி வரீங்க. அவங்களும் பாருங்களேன், இந்த ஏனில முன்னேறாங்க, முன்னேறி 4 of wandsக்கு வருது. அப்ப எல்லாமே கை கூடுது, நல்லிணக்கம் ஏற்படுது, சேராதவங்க சேர்றீங்க, சர்ப்ரைஸ் விசிட் இருக்கு. கை கூடுமா, வெற்றி அடைஞ்சிருமா, கிடைச்சிருமா, கேள்விகள் இருந்தா கிடைக்கும், அமையும். அதோடு தெய்வீக காலம் 10 of cups ஃபுல்ஃபில்மெண்ட், மனசுக்கு நிறைவை கொடுக்குது. நீங்க பாருங்களேன், எல்லாமே பாருங்களேன், அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறதும், இங்கேயும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறதும், அனைவரும் பாராட்டு தெரிவிக்கிறதும், அதுலயும் மறைமுகமான ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க. 1, 2, 3 கந்திஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் நம்புறேங்க, கந்திஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் நம்புறேன். அது என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில இடத்துல நானும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கேன் கந்திஸ்டியில். அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் குரூப் 1 கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு அப்படிங்கிறது தெரியாது, அதனால குறிப்பிட்டவர்களுக்கு என்ன, அது ஒரு பொதுவான வாசிப்பு இல்லையா? அதனால கந்திஸ்டியில் மட்டும் கொஞ்சம் கவனம். அதே மாதிரி வெளியே போறீங்களா, வீட்டுக்கு வரீங்களா, கை காலை கொஞ்சம் சுத்தமாக கழுவிருங்க அல்லது குளிச்சிருங்க. அதுதான் 1. 2வது, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போறீங்க, வெளியூருக்கு போக போறீங்க, ஏதோ ஒரு பேஷனா இருக்கிறீங்க, உங்களோட ஆசைகள் ஒன்று நிறைவேறணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, யாருக்கிட்டையும் தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த கண்ணு படம் கந்திஷ்டி இருக்கு, அது தோல்விகள் கொண்டாந்து முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு ராஜா தண்ணில இருந்து எழுந்து வராங்க, இந்த தண்ணி தேவதைகள்லாம் எழுந்து வராங்க. இது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்க நமக்கு சொல்றாங்க ஒரு செய்தி. அதனால கவனம். மன்னிக்கணும், எனக்கு கொஞ்சம் இருமல் அதனால தான் நான் பாஸ் பண்ணிட்டு நான் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப சர்வே கொஞ்சம் காஃப் வந்துருச்சு. ஸோ அதனால தான் அவங்க இங்கே சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த கட்ட விஷயங்களை பெருசாக யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. அது நடக்கிற வரைக்கும், அது கையில் கிடைக்கிற வரைக்கும், அது எல்லாமே ஒன்றா சேர்ற வரைக்கும் பெருசாக யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. சரி, இப்பொழுது பிரபஞ்சத்தின் கடிதம், அவர்கள் சொல்ற விஷயங்கள் என்ன? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பறவையோட பேரு சிக்கடி அப்படின்னு ஒரு பேரு. இந்த பறவை தான் அவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடிதத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுதான் சரியான நேரம், பழைய விஷயங்கள், பழைய அதிர்வுகள், பழைய ஆற்றல் ஒன்று சுத்தி இருக்குதா, அதுல இருந்து தயவு செய்து வெளியவா, ரிலீஸ் ஆல் பேட்டர்ன்ஸ் அண்ட் எனர்ஜிஸ், the time is right அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோடு you are ready to embrace change. அதுதான் இது, நீ தயாராக இருக்கிற மாற்றத்தை அணைக்கிறதுக்கு. அணைச்சிக்க, கைவிட்டுறாத, முன்கால வைத்த பின்கால வச்சிடாத அப்படிங்கிறத மிகவும் அழகாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிறாங்க. குரூப் 1 வாழ்த்துக்கள். அதே தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம், ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது இல்லையா? இப்போ ஒரு சில பேர் வேறு ஒரு ஊருக்கு போறது, திருமணங்கள் நடக்கிறது, அதாவது திருமணத்திற்கு போகும் பொழுது கூட அங்கிருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறது. அதே மாதிரி 10 of cups ஒரு நல்லிணக்கம் கை கூடுது. இங்கேயும் நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒரு விஷயம் கை கூடுது. நீங்கள் பேஷனாக இருக்கிறது, முயற்சிகள் போடுறது, திட்டங்கள் போடுறது, ஏக்கங்கள்லாம் நான் ரொம்ப நான் ஏக்கமாக இருக்கு. நான் இது எப்படி சொல்றது, ஆங்கிலத்தில் லாங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஸோ ஏதோ நிறைய விஷயங்கள் கை கூடுது ஒரு சில பேருக்கு. வாழ்த்துக்கள். அதோடு பிரபஞ்சமும் அழகான கடிதத்தின் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க, நேரம் சரியா இருக்கு,
அழகாக இந்த மாற்றத்தை அணைச்சிக்க வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கடிதம். என்ன அந்த கடிதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 இது ஒரு பொதுவான வாசிப்பு. தயவு செய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மாஸ் கிறிஸ்டல், இது பேர் MOSS மாஸ் கிறிஸ்டல். இதில் கொஞ்சம் பச்சையும் கலந்துருக்கு, அதோடு கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் வெள்ளையும் கலந்துருக்கு. நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு கரெக்டாக பேசுவீங்க. இந்த இடத்துல இப்படித்தான் பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவானவர்கள் நீங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லைங்க, குறிப்பிட்டவர்களுக்கு. சரி குரூப் 2 இப்படி ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க இவங்க. இப்போ பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கடிதத்தை நம்ம பிறகு பார்க்க போறோம். அதனால அவசரப்பட்டு ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. பிரபஞ்சம் டெரோ மூலியமாக உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பிறகு இந்த கடிதத்தை நம்ம பார்க்கலாம். குரூப் 2 சரி, இந்த மாஸ் கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் இவர்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க? குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு, மாஸ் கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதோடு டெரோ மூலியமாக பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன, இவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? குரூப் 2 மாஸ் கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிரபஞ்சம் இவர்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க, நம்ம இவர்களை எடுக்கிறோம், இவங்களையும் எடுக்கிறோம். பிரபஞ்சம் 2 செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2 மாஸ் கிறிஸ்டல் பார்க்கலாம். முதல் செய்தி, தி குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சொல்லும் பொழுது நீங்க இப்போ யார் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன். என்கிட்ட யார் என்ன பேசினாலும் நான் கட் அண்ட் ரைட்டா பேசிடுவேன். நான் எதையும் மறைக்கவும் மாட்டேன், ஒழிக்கவும் போறதில்லை. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும்பேன், எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம்னா நான் வேண்டாம். அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு தெளிவான ஒரு பேச்சு இருக்கு, ரொம்ப கம்பீரமான ஒரு பேச்சு இருக்கு. யாருக்கும் பெருசா பயப்பட மாட்டீங்க. அதோடு ஒருத்தவங்களை வெட்டி விடணும்னா நீங்கள் வெட்டி விட்டு உங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க. எனக்கு நீ தேவையில்லைன்னா எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு செய்தி சொல்கிறாங்க. வெரி இண்டிபெண்டான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. யாரையும் கையேந்தி நிற்கிறதுக்கோ யாரையும் சார்ந்து வாழவோ எனக்கு விருப்பம் இல்லை, நான் தான் அப்படிங்கிறது. ஆனால் பிரபஞ்சம் இங்கே என்ன சொல்கிறாங்க, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னா, வார்த்தைகளில் என்னதான் இண்டிபெண்டாக நீ பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பேசு. வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது அவங்களுடைய மனசு புண்படுத்துதோ இல்லையோ, நாளடைவில் உன்னுடைய மனசு அது ரொம்ப ரொம்ப ஆழமாக அந்த கத்தி போல அது குத்தும். அதனால கவனம். குறிப்பிட்டவர்கள் இப்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை வெட்டி விட்டீங்க. எனக்கு இனிமேல் இது தேவையில்லைங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்க போகிறேன், நான் என் மீது நான் கவனம் செலுத்த போகிறேன், நான் எனக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க. இருந்தாலும் குரூப் 2 இங்கே இன்னும் ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. நம்ம சப்போர்ட்டிங் செய்தியை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவைப்பட்டு தான் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். குரூப் 2 அடேங்கப்பா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ரெண்டுமே கவுண்டர் பார்ட் கார்ட்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எனக்கு ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன சொன்னோம், நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை, ஏன்னா சப்போர்ட்டிங் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ எனக்கு கிளாரிஃபிகேஷன் தேவையில்லை, இது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வாழ்க்கையில் வெட்டி விட்டீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, யாரோ ஒருத்தவங்களை தான் நீங்கள் வெட்டி விட்டுருக்கீங்க. உங்களுடைய காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஒரு சில பேர் உங்களுடைய அன்பானவர்களை விட்டு நீங்க விலகி இப்போ இருக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்றாங்க. 2 செய்தியுமே அதே தான் சொல்றாங்க. நீங்க அன்பானவர்கள், ஆமாங்க, நான் என்னோட அம்மா அப்பா விட்டு நான் ரொம்ப நாள் பிரிஞ்சதில்லை, ஆனா இப்போ ஏதோ இந்த படிப்பு விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், ஏதோ இந்த மாதிரி கிடைச்சிருச்சு, இப்போ நான் அவங்களை விட்டு நான் இப்போ விலகி இருக்க போறேன். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்பொழுது ஒரு சில பேருக்கு இங்க வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு சில பேர் நீங்களே வெட்டி விடுறீங்க, எனக்கு இனிமேல் நீ தேவையில்லப்பா, போயிரு, இனிமேல் நான் என்ன பார்த்துக்க போறேன். அதை தான் இவர்கள் இருவருமே சொல்றாங்க. குறிப்பிட்டவர்கள் ரொம்ப லாஜிக்கலா இருப்பீங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நியாயமா இருக்கிறது,
நியாயமாக பேசுறது. அதோட பிரபஞ்சமும் இங்கே என்ன சொங்க, ரெண்டுமே கத்திங்கிறதுனால வார்த்தைகள் எவ்வளவு கூர்மையாக இருக்குதோ நினப்பு வச்சுக்க. அவங்கள குத்துதில்ல இன்னைக்கு. உன் வார்த்தைகள் வந்து அவங்கள குத்த போகுது, ஆனால் நாளடைவில் அது ஒன்றையும் பாதிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாத அப்படிங்கிற ஒரு செய்தி இருவருமே நமக்கு சொல்கிறாங்க குரூப் 2. சரி, இருந்தாலும் இங்கே இன்னும் ஒரு செய்தியை நம்ம எடுக்கிறோம். பிரபஞ்சம் இவங்க இருவருமே வராங்க பாருங்களேன். சரி, நம்ம பார்க்கலாம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அடேங்கப்பா, வாட் அ பியூட்டிஃபுல் ரீடிங். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குறிப்பிட்டவர்கள் வந்து ஏதோ நீங்கள் அன்பானவர்களை விட்டு விலகி போய் இருக்க போகிறீங்க. அங்கே வந்து நிறைய வாய்ப்புகள், நல்ல ஆசீர்வாதங்கள். நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும்ங்க, என் அம்மா அப்பாவெல்லாம் நான் விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன், என் மனைவி அல்லது என் கணவன், என்னுடைய காதலன், என்னுடைய காதலி, என் பிள்ளைகளெல்லாம் நான் விட்டு இருக்க போகிறேன்னு. அவங்க நல்லா இருக்கணும். இருப்பாங்களா? நல்லபடியாக பாதுகாப்பாக இருப்பாங்களா? பாதுகாப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருவருமே ஒன்றா வந்தாங்க. நீங்களே பார்த்தீங்க. பிரபஞ்சம் ஏதோ ஒரு செய்தி கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே சொல்கிறாங்க. பாதுகாப்பாக இருப்பாங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அங்கே போனோன்னு நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. நிறைய விஷயங்களை நீங்களே உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள், சர்ப்ரைசஸ், புதிய புதிய விஷயங்கள், புதிய தொடக்கங்கள் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒருத்தருக்கு அமையணும்னு நான் சொல்லலை. ஒருத்தருக்கு ஒரு விஷயம். ஆமாங்க, நான் அந்த மாதிரி என்னோட மனைவியை விட்டு நான் கிளம்புறேன், அங்கே வந்து நான் அந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு, நான் வேலைக்கு போகிறேன், அது நல்லபடியாக எனக்கு அமையுமா? அமையும், சிறப்பாகவே அமையும். அதோடு ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. வேலை, நீங்கள் செய்கிற உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்பு, ஒரு ப்ரொமோஷன், ஒரு சில பேருக்கு பாராட்டு இங்கே கிடைக்க இருக்கு. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை குரூப் 2-ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். இவங்களும் இவங்களோட சேர்ந்து வந்தாங்க இல்லையா? அடேங்கப்பா, 2 of Pentacles பாருங்களேன், ரெண்டுமே ஸ்வான்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தாங்க, அவங்களும் பென்டக்கிள்ஸ். இந்த 2 of Pentacles அப்படின்னு சமாளிக்கிறது. நம்ம இப்போதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவானவர்கள் நீங்கள். அதுக்கு ஏற்றவாறு போல தான் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கவுண்டர் பார்ட் கார்ட்ஸ் அண்ட் 2 of Pentacles உங்களுக்கு வந்திருக்கு. எதையுமே சமாளிப்பீங்க, சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது. அதோடு சமப்படுத்திப்பீங்க. எனக்கும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு என் மனைவி அங்கே இருக்கிறாங்களே அவங்களுக்கும் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும், அவர்களையும் திருப்திப்படுத்துறது, தனக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத நிறைவுபடுத்திக்கிறது, சமாளிக்கிறது. ஒரு சில பேர் வந்து 2 வேலை செய்வீங்க. நான் வந்து இந்த வேலைக்கும் போகிறேங்க, இந்த வேலைக்கும் போகிறேன், ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு, இதை நான் சிறப்பாக சமாளிக்கிறேன். ஸோ என்ன இருந்தாலும் சரி, பிரபஞ்சம் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தையும் அற்புதமான அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. வந்திருக்கிற செய்திகளெல்லாம் வைத்து பார்த்தாலே இது நேர்மறையான வாசிப்பே. அதோடு வார்த்தைகளில் கவனம். எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருத்தவங்களை வந்து நம்ம இந்த கத்தி போல குத்தணும்னு நினைக்கிறோமோ, இங்கே பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நாளடைவில் அது ஒன்றையும் பாதிக்கும். அதனால திறமையாக பேசுகிறோம், ரொம்ப லாஜிக்காக பேசுகிறோம்னு நினச்சிட்டு கத்தி போல குத்திராத. கவனமாக பேசு. அவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ உன் மேலே வச்சிருக்கிற மரியாதை அப்படிங்கிறத நினப்பில் வச்சுட்டு நீ பேசு அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. இருந்தாலும் பிரபஞ்சம் இங்கே இன்னும் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அந்த செய்தியை எடுக்கிறோம். பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த ஒரு செய்தியை சொல்லணும்னு விருப்பப்படுற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எடுக்கிறது எல்லாமே பென்டக்கிள்ஸாக இருக்குது. பிரபஞ்சமும் உங்களுக்கு பென்டக்கிள்ஸ், நிறைய வளர்ச்சிகள் இருக்குது, லாபங்கள் இருக்குது, முன்னேற்றங்கள் இருக்குது. ஒரு சில பேர் வீடு வாங்க போறீங்க, ஒரு சில பேர் புதிய வாகனங்கள் வாங்க போறீங்க, இருக்கிறதையே புதுப்பிப்பீங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கூட பூர்த்தி பண்ண போறீங்க. ரொம்ப அற்புதமான வாசிப்பு பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொன்னேங்க, இந்த அனுபவம் மிகவும் அற்புதமான அனுபவத்தை பிரபஞ்சம் கொடுக்க போறாங்க குரூப் 2. வாழ்த்துக்கள். கடைசியாக நானும் உங்களோட ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கடிதத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் குரூப் 2க்கு? ப்ளூ பேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யூ ஆர் பீயிங் கிஃப்டட் வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். வாவ், நீங்கள் ரொம்ப கிஃப்டட்.
நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஆசீர்வாதங்கள் அதை தானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ், ஆசீர்வாதங்கள் இருக்கு, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய அனுபவங்கள், அற்புதமான விஷயம், அற்புதமான அனுபவங்கள் இருக்கு. சந்தோஷத்தை தரது, சாந்தத்தையும் தரப்போகிறது. இந்த பரிசு கொடுக்கப்படுது பிரபஞ்சத்தின் மூலமாக. ஸோ ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், சாந்தம், பரிசு இது கொடுக்கப்படுது. நீயே அதுதான், அதனால இது சிறப்பாக கொண்டுட்டு போ அப்படிங்கறத சொல்றாங்க. ரொம்ப அழகாவும் இருக்கு இந்த பறவை. ஸோ பிரபஞ்சம் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2 வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.